Hello everyone, welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு ரெக்வெஸ்டட் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ அது என்ன வீடியோ அப்படினா மேக்கப் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மேக்கப் வந்து டார்க்கா இருக்கு. அதாவது இருக்கிற கலரை விட மேக்கப் வந்து கருப்பா காட்டுது இல்லட்டா கிரேயா காட்டுது, ஆஷா காட்டுது அப்படினு நிறைய பேர் கமெண்டும் பண்ணிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்ல மெசேஜும் பண்ணிருந்தாங்க. சோ எதனால மேக்கப் டார்க் ஆர் கிரே ஆகுது, அதை எப்படி தடுக்கலாம், என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணா இந்த மாதிரி மேக்கப் கருப்பாகாம சூப்பரா இருக்கும் அப்படிங்கற வீடியோ தான் பார்க்க போறோம். சோ இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் டேக் a moment to subscribe. and இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமா ரெண்டு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த saree வந்து ஸ்டைல் யூனிக் பொட்டிக் அப்படிங்கற ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்ல இருந்து எனக்கு சென்ட் பண்ணிருந்தாங்க. சோ ஸ்டைல் யூனிக் பொட்டிக்ல வந்து விமென்ஸ்க்கு தேவையான எல்லா கலெக்ஷனுமே அவேலபிளா இருக்கு. லைக் saree, kurti, western wear, jewelry, footwear, bags னு எல்லாமே கிடைக்கும். சோ நீங்க ட்ரெண்டியான clothing, bags and footwear பார்க்கறீங்க அப்படினா கண்டிப்பா ஸ்டைல் யூனிக் பொட்டிக் பேஜை செக் பண்ணி பாருங்க. கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். and அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்கையுமே நான் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ நீங்க மறக்காம அவங்க பேஜை செக் பண்ணி பாருங்க. and once again thank you ஸ்டைல் யூனிக் பொட்டிக் for this saree. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நான் வேர் பண்ணிருக்க இந்த ஜுவல்லரி செட். சோ இது வந்து DiRu Collection அப்படிங்கற ஒரு ஆன்லைன் ஸ்டோர்ல இருந்து எனக்கு சென்ட் பண்ணிருந்தாங்க. சோ DiRu Collectionல எக்ஸ்க்ளூசிவான ட்ரெடிஷனல் அண்ட் ஃபேஷன் ஜுவல்லரி ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. அண்ட் முக்கியமாக இது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த ஃபெஸ்டிவ் டைமுக்கு ஏற்ற மாதிரியான ஜுவல்லரி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக DiRu கலெக்ஷன் பேஜை செக் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த பேஜெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் வந்து டிஸ்பிளேலையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த நம்பர்லேயே கூட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக எனக்கு இந்த saree, ஜுவல்லரி, மேக்கப் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் ஸ்டைல் யூனிக் பொட்டிக் அண்ட் DiRu கலெக்ஷன் ரெண்டையுமே வந்து மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நான் வேர் பண்ணியிருக்க லென்ஸ் வந்து TTTIயோட லென்ஸ் வேர் பண்ணியிருக்கேன். இதில் கலர் வந்து குயின் சாக்லேட் அப்படின்ற லென்ஸ் நான் வேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லென்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா உங்களுக்கு நான் கீழே லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஒரு கூப்பன் கோடு இருக்குது. அந்த கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணி பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம மேக்கப் லுக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேஸை நான் ஆஃப் கேமராலே க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் தான் யூஸ் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து மாய்ஸ்சரைசருக்கு நியூட்ரிடர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து செட் ஆகும். ஈவன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஆக்னே ப்ரோன் ஸ்கின். ஸோ அது ரெண்டு தான் நான் வந்து ப்ரீ மேக்கப் ஸ்கின் கேரை எப்போதுமே நான் பண்ணுவேன். மாய்ஸ்சரைசரை கொஞ்சமாக ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா என்னோட ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அண்ட் எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறமா நமக்கு பேஸ் ரொம்ப ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு மேலே போடுற மேக்கப்லாம் நல்லாவே ஸ்டே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ப்ரைமர். ஸோ ப்ரைமருக்கு நான் வந்து ப்ளூ ஹெவனோட ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு சிலிகான் பேஸ்டு ப்ரைமர். ஸோ போர்ஸ் நிறைய இருக்கிறவங்க இந்த மாதிரி ப்ரைமர்ஸ் யூஸ் பண்ணால் போர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிளர் அவுட் பண்ணி காட்டும். ஈவன் என்னோட ஸ்கின்னுமே ஆயிலி ஆக்னே ப்ரோன் இல்லையா, ஸோ எனக்குமே நிறைய ஓப்பன் போர்ஸ் இருக்கும் இந்த சீக்ஸ் சென்டரில் அண்ட் நோஸில். ஸோ அந்த இடத்துல நான் மெயினாக டார்கெட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். மீதி இருக்கிற இடத்துலலாம் என்னோட லெஃப்ட் ஓவர் ப்ராடக்ட்டை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் வந்து ரொம்பவே முக்கியமான ஸ்டெப். அது என்ன அப்படின்னா கலர் கரெக்ஷன். ஸோ அதுக்கு எல்லைகளோட ஆரஞ்சு கரெக்டர் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய ஃபேஸில் இப்போ நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் டார்க் சர்க்கிள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஹைட் பண்ணுறதுக்கு இந்த எல்லைகளோட ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃபவுண்டேஷன் போயிருக்கலாம். பட் எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கின்ல அங்கங்கே டிஸ்கலரேஷன் இருக்குது இல்லையா, ஸ்கின் வந்து ஈவன் கலரில் எல்லாம் அங்கங்கே டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது. ஸோ அப்படி கலர் இருக்கப்போ நம்ம லைக் ஒரு பெயிண்ட் மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனை எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே கலர் அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்கெல்லாம் நமக்கு அந்த டார்க் கலர்ஸ் இருக்குதோ அது எல்லாமே நமக்கு கிரேயாகவும் கருப்பாகவும் தான் மாறும். ஸோ இதுதான் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக். நம்ம டேரெக்டாக ஒரு ஃபவுண்டேஷன் போட்டிருப்போம் இத்தனை நாளாக நம்ம மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அது என்னாகும், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நமக்கு எங்கெல்லாம் டார்க் இருக்கோ அங்கெல்லாம் கிரே ஆயிரும். ஸோ இதுக்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டார்க் கலர்ஸ், அதாவது நம்ம ஸ்கின் ஒரிஜினல் கலர் தாண்டி பிக்மெண்டேஷனோ இல்லை டார்க் ஸ்பாட்ஸோ டார்க் சர்க்கிளோ அதை நம்ம வந்து ஒரு பிளாக் பெயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம போடுற ஃபவுண்டேஷனை நம்ம ஒரு ஒயிட் பெயிண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிறப்போ நமக்கு என்ன கலர் கிடைக்கும், கிரேயாக ஒரு கலர் கிடைக்கும் இல்லையா. ஸோ இதுதான் எக்ஸாக்டாக நடக்குது. நம்ம ஜஸ்ட்டு
நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணாமல் வெறும் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறப்போ. ஸோ ஆரஞ்சு கரெக்டர் கண்டிப்பாக எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணணும், இல்லாட்டா ஒரு கன்சிலர் இதுக்கு மேலே போட்டுக்கணும். நான் இன்றைக்கி வந்து கன்சிலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் சுகரோட கன்சிலர் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து 45 கார்ன் பேனா. இந்த கன்சிலரை நான் எங்கெல்லாம் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணணும் அங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணி நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் என்னோட ஃபவுண்டேஷனும் ஆரஞ்சு கரெக்டரும் மிக்ஸ் ஆகி என்னோட மேக்கப் ஆரஞ்சாக தெரியாமல் இருக்க இது பார்த்துக்கும். ஸோ இது ரெண்டும் தான் முக்கியமான விஷயம். நம்ம ஒரு ஆரஞ்சு கரெக்டரை யூஸ் பண்ணி நம்மளுடைய டார்க் பேச்சஸ் எல்லாத்தையுமே நம்ம கலர் கரெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஆரஞ்சு கரெக்டருக்கு மேலே நம்ம ஒரு பவுடரோ கன்சிலரோ போட்டு அதை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் போடணும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணியே தான் ஆகணும். உங்கள் ஃபேஸில் நார்மல் ஸ்கின் கலரை தவிர எக்ஸ்ட்ராவாக பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள், டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த கன்சிலரையுமே நான் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கன்சிலர் ரொம்ப திக்காக இருக்கும் அண்ட் குயிக்காக ட்ரை ஆயிரும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒரு செக்ஷனை நான் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து என்னுடைய ஸ்கின் டோன் எக்ஸாக்ட் ஃபவுண்டேஷன் தானே வாங்கியிருக்கேன், பட் ஸ்டில் ஏன் வந்து க்ரே ஆகுது, கருப்பாகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் வாங்கியிருக்க ஸ்கின் டோன் வந்து உங்கள் ஈவனாக எந்த ஸ்கின் டோன் இருக்கோ அதுக்குன்னு பார்த்து வாங்கியிருப்பீங்க. நம்ம யாருமே வந்து எனக்கு இங்கே டார்க் பேச்சஸ் இருக்குது, ஸோ டார்க் பேச்சஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஃபவுண்டேஷன் வாங்க மாட்டோம் இல்லையா. நம்ம ஸ்கின் எங்கே கிளியராக இருக்கோ அந்த ஷேடுக்கு தானே வாங்குவோம். ஸோ அது எப்படி நம்மளுடைய டார்க் பேச்சஸ்க்கும் நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸ்க்கும் செட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம கண்டிப்பாக ஒரு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணணும் அண்ட் ஒரு கன்சிலரும் யூஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு டேம்பான பியூட்டி ஸ்பஞ்ச், கொஞ்சம் ஈரம் இருக்கிற மாதிரியான பியூட்டி ஸ்பஞ்ச் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் வந்து எனக்கு எக்ஸஸாக இருக்கக்கூடிய ப்ராடக்டை இந்த ஸ்பஞ்சே வந்து எடுத்துக்கும். ஸோ நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். என்னோடய ஸ்பஞ்சு க்ளீனாக தான் இருந்துச்சு, பட் இப்போ நான் பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் அது எவ்வளோ ப்ராடக்டை சோக் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து சுகரோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து 40 breve. இது ஒரு ஸ்டிக் ஃபவுண்டேஷன், பயங்கர திக்காக இருக்கும், நல்ல ஒரு ஃபுல் கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் தான், மேட் ஃபினிஷில் தான் இருக்கும். ஸோ இதை தாராளமாக எந்த ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுமே ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டிக் ஃபவுண்டேஷனை என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஷேட் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் நினச்சி தான் பை பண்ணேன். பிகாஸ் கன்சிலர் என்னோடய ஷேடை விட ஒரு ஷேட் டார்க்கராக தான் இருக்குது. ஸோ இது எனக்கு எக்ஸாக்டாக இருக்கும்னு நினச்சேன், பட் இதுவுமே எனக்கு ஒரு ஷேட் டார்க்கராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் கண்டிப்பாக ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டார்க்னஸை வந்து நார்மலாக ஆக்குறதுக்கு. ஃபவுண்டேஷனில் ஒரு எண்டில் ஃபவுண்டேஷன் இருக்கும் அண்ட் இன்னொரு எண்டில் ப்ரஷ் அவங்களே இம்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் ப்ரஷ் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஃபவுண்டேஷனை. பயங்கர திக்காக இருக்குது. இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இவ்வளோ திக்காக இருக்கிறப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக ப்ராடக்ட் போட்டாலும் ஈஸியாக வந்து கேக் ஆகிரும் மேக்கப். ஸோ நீங்கள் ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷனை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் என்னென்ன ஃபவுண்டேஷன் வாங்கலாம் அப்படின்னு இப்போ தான் ரீசனாக நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் வீடியோ கூட போட்டிருந்தேன். அந்த வீடியோ வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பட்ஜெட்க்கு உங்களுடைய ஸ்கின் டைப்க்கு எந்த ஃபவுண்டேஷன் செட் ஆகும்னு ஈஸியாக உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதே ஃபவுண்டேஷனை ஃபேஸ், ஏஸ் அண்ட் நெக்குக்கும் நான் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் எனக்கு டார்க்காக இருக்குது அப்படின்றனால நான் கண்டிப்பாக ஒரு ஹைலைட்டிங் கன்சிலர் யூஸ் பண்ணணும். அதுக்கு பேக்கோட டேக் கவர் கன்சிலர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஷேட் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது என்னுடைய சென்டர் ஆஃப் ஃபேஸ், அதாவது என்னுடைய சென்டர் சீக்கில் அண்டர் ஐஸ்க்கு கீழே, நோஸ் சென்டரில், கியூபிட்ஸ் போக்கு அபவ் அண்ட் சின்லையும், அப்புறம் நெத்தியில் சென்டர் போர்ஷனில், இந்த மாதிரி சென்டர் ஃபேஸில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் சென்டர் ஃபேஸில் தான் ஹைலைட்டிங் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துலலாம் இந்த கன்சிலர் நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இது எனக்கு ஒரு 1 or 2 ஷேட்ஸ் லைட்டரான ஷேட். ஸோ எனக்கு டார்க்கான பேஸ்க்கு மேலே இது போடுறப்போ எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். பட் உங்கள் ஃபவுண்டேஷன் ஷேட் நீங்கள் கலர் கரெக்ஷன், கன்சில் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ராப்பராக ஈவனாக வந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதோடவே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எனக்கு டார்க்காக இருக்குது அப்படின்னால நான் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிட்டு. ஸோ இது பண்ணாமலும் இருக்கலாம், நமக்கு மேக்கப் கிரேயாலாம் ஆகாது. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் மாதிரி தான் மேக்கப்பில் இன்னும் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு. ஸோ இதையுமே நான் வந்து சேம் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து என்டையர் ஃபேஸ்க்கும் பிளெண்ட் பண்ணக்கூடாது. லைக் நம்ம எங்கே போட்டிருக்கோமோ அதே இடத்துல அதை அப்படியே டேப் பண்ணி தான் செட்டில் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க எல்லா க்ரீம் ப்ராடக்ட்டையுமே ஒரு பவுடர் வச்சு நம்ம லாக் பண்ணிக்கணும். அதுக்கு Maybelline Fit Meயோட லூஸ் பவுடர் தான் எடுத்திருக்கேன். இல்லை ஷேட் வந்து 25 மீடியம். நீங்கள் ஒரு காம்பேக்ட் பவுடர் கூட வச்சு செட் பண்ணிக்கலாம். பட் காம்பேக்ட் பவுடர் இன்னுமே எக்ஸ்ட்ரா கவரேஜ் கொடுக்கும். பட் எனக்கு அந்த கவரேஜ் தேவையில்லை. பிகாஸ் எனக்கு இப்போவே பேஸ் வந்து ஒரு ஃபுல் கவரேஜில் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா கவரேஜும் தேவையில்லை, எக்ஸ்ட்ரா ஹெவினஸும் எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால் ஒரு லூஸ் பவுடர் இதில் வந்து கவரேஜ் கம்மியாக இருக்கும் அண்ட் லைட் வெயிட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக சேம் பியூட்டி ஸ்பஞ்சிலே எடுத்து நான் லைட்டாக என்னோடய ஃபேஸை இதை வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஐப்ரோஸ்க்கு நான் வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி என்னோட ஐப்ரோஸ் ஆஃப் கேமராலே ஃபில் பண்ணிவிட்டேன். அண்ட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நான் தனியாக டியூட்டோரியல் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஐப்ரோஸ் போட்டு ஐப்ரோஸை க்ளீனும் பண்ணி
லிட்ஸையும் கன்சிலர் வச்சு நான் செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போது அந்த கன்சிலரையும் நான் வந்து ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எந்த ஒரு க்ரீம் ப்ராடக்ட் நம்ம போட்டாலும் கண்டிப்பாக அதை பவுடர் வச்சு செட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஐ ஷேடோ. அதுக்கு நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட ரீலோடட் பேலட் தான் எடுத்திருக்கேன். இதில் ரெட் எடிஷன் நான் எனக்கு கரெக்டாக தெரியல, ரெட் அலர்ட்னு நினைக்கிறேன். அந்த பேலட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிங்க் ஷேட் எடுத்து நான் அவுட்டர் வி அண்ட் க்ரீஸ்லேயே வந்து ட்ரான்சிஷன் ஷேடை அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சேம் பேலட்லேருந்தே ஒரு டார்க் பிங்க் அண்ட் லைட் பிங்க் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நான் அவுட்டர் கார்னர் அண்ட் க்ரீஸோட டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது ஒரு பெரிய ஃப்ளஃபி ப்ரஷில் எடுத்தேன். பட் இப்போ நான் வந்து கலர் வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக ஒரு பென்சில் ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து அதில் நான் கலரை வந்து டெபாசிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கட் க்ரீஸ் பண்ண போகிறேன். அதுக்கு கன்சிலர் எடுத்து லிட்ஸில் சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி குனிஞ்சு பார்க்குறப்போ நமக்கு லிட்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல கன்சிலர் வந்து போய் ஸ்டிக்காக இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம கரெக்டாக க்ரீஸை கட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ கன்சிலர் வச்சு என்னோடய க்ரீஸை நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுலேயும் கலர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகும் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஷிமர் ஷேடுக்கு மேக்கப் ரெவல்யூஷன் ஃபாரெவர் ஃப்ளாலெஸ் அப்படின்ற எடிஷனில் யூட்டோப்பியா அப்படின்ற பேலட் எடுத்திருக்கேன். இதுலேருந்து ஒரு பர்பிள் பிங்க் ஒரு ஷிமர் ஷேட் ரெண்டும் மிக்ஸாக இருக்கிற மாதிரியே ஒரு ஷிமர் ஷேட் எடுத்து நான் கட் க்ரீஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அதோட சென்டரில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கார்னர்லலாம் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு சென்டர் அண்ட் அந்த அவுட்டர் வீல் நம்ம ஒரு மேட் ஷேட் போட்டுக்கோங்களே, ரெண்டும் மிக்ஸ் ஆகிற இடம் வரைக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னர் கார்னருக்கு நான் இந்த கோல்டன் ஷேட் சேம் பேலட்லேருந்து ஒரு கோல்டன் ஷேட் எடுத்து இன்னர் கார்னரில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அது முடிச்சதுக்கப்புறமா ஐ லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஐலைனருக்கு நான் வந்து மேபிளினோட கொலோசல் ஐலைனர் பென் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது. பட் நீங்கள் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ஏதாவது ஒரு ஐலைனர் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணிக்கலாம். பிகாஸ் பென் மாதிரி இருக்கும், போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் மஸ்காராக்கு நான் அகைன் மேபிளினோட ஹைப்பர் கர்ல் மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். இது வாஷபிள், இது வந்து வாட்டர் ப்ரூஃபாக இன்னொரு வேரியண்ட்டும் இருக்குது, நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி என்னுடைய 2 அப்பர் லேஷஸ் அண்ட் லோயர் லேஷஸ்லையும் நான் நல்லா கோட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு சுகரோட காஜல் எடுத்துக்கிறேன். இதை வச்சு ரொம்ப தின்னாக வாட்டர் லைனில் மட்டும் ஒரே ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்து காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 2 ஐஸ்லையுமே அதே மாதிரி தான் பண்ணிக்கிறேன். ரொம்ப போல்டாலாம் காஜல் வைக்கல, ஐலைனர் மட்டும் தான் நான் போல்டாக ஒரு விங் ஐலைனர் வச்சுருக்கேன். அண்ட் அகைன் கம்மிங் பேக் டு ஃபேஸ் மேக்கப், நான் சுகரோட ஃபேஸ் பேலட் எடுத்திருக்கேன். இதில் கான்டோர், ப்ளஷ், ஹைலைட் எல்லாமே இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் கான்டோர்லாம் பண்ண போகிறது கிடையாது. என்னுடைய பேஸ் டார்க்காக இருக்கிறனால நான் ஹைலைட் பண்ண ஏரியா தவிர இது எல்லாமே டார்க்காக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரிவர்ஸ் கான்டரிங் மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து கான்டோர் பண்ணாமல் அதில் இருக்கக்கூடிய ப்ளஷ்ஷை மட்டும் எடுத்து 2 சைட் சீக்ஸ்லேயும் நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நோஸில், சின்னில் அண்ட் கொஞ்சமாக ஃபோர்ஹெட்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். சேம் பேலட்லேருந்தே ஹைலைட்டர் எடுத்து நான் என்னுடைய ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். 2 சைட் சீக்ஸில், நோஸ் சென்டரில், கியூபிட்ஸ் போ, ஃபோர்ஹெட், சின்னு எல்லா இடமும் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ரோ போனையும் ஒரு குட்டி ப்ரஷ் வச்சு நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னர் கார்னரையும் மறக்காமல் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதோட லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ ஃபைனலாக லிப்ஸ்டிக், அதுக்கு டிஸ்கைஸ் காஸ்மெட்டிக்ஸோட ஒரு புல்லட் லிப்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். இந்த ஷேடு வந்து பிங்க் ட்ரெக்கர் அப்படின்ற ஷேடு எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து எக்ஸாக்டாக என்னுடைய ப்ளவுஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஃபுஷியா பிங்க் கலர். ஸோ இதை நான் நல்லாவே என்னோடய லிப்ஸில் கோட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பிந்தி, ஜுவல்லரி, ஹேர் ஸ்டைல் எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறமா லுக் ஓவராலாக கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஜுவல்லரியாக இருக்கட்டும், சாரியாக இருக்கட்டும், ஓவரால் மேக்கப்புமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் 2 பேஜையுமே வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஆல்சோ மேக்கப்பும் வந்து எப்படி க்ரே ஆகாமல் தடுக்கலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இனிமேல் இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு மேக்கப் போடுங்க. கண்டிப்பாக உங்கள் மேக்கப் க்ரே ஆகாது, டார்க் ஆகாது, ஆஷ் ஆகாது, எதுவுமே ஆகாது. நீங்கள் எப்படி போடுறீங்களோ அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது என்னுடைய பர்சனல் ஃபேவரேட் கிடையாது. நான் பவுடர்ஸ் வச்சு நிறைய என்னோடய பேஸை லாக் பண்ணிப்பேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் see you all in the next video. Until then, bye bye, take care.